வெல்கம் டு ஃபுட் மசாலா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எப்படி குயிக்காக குக் பண்ணுறது, அதோட குக் பண்ண பிறகு எப்படி கிச்சனை நீட்டாக வைக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். இப்போ நான் ஆயில் வாங்கிட்டு வந்தது, அதை எடுத்து இந்த கிளாஸ் பாட்டிலுக்கு ஊற்றிட்டேன். இன்றைக்கி நான் வந்து சிவப்பரிசியில் தான் சமைக்க போகிறேன். நான் அரிசி தண்ணியை முதல் தண்ணியை நல்லா கழுவிட்டு அதை வீசிடுவேன். அது பிறகு ரெண்டாவது மூணாவது தண்ணியை சேகரித்து வச்சுக்கொள்வேன் என்னோடய தலைமுடியை அலசுறதுக்கு. இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து முடியை வந்து அலசுறதுனால தலைமுடி கொட்டாது, அதோட முடியும் நல்லா வளரும். நான் வந்து வீக்கில் வந்து ஒரு 5-6 முறை இந்த தண்ணியில் தான் அலசுவேன். குளிக்கிற போதெல்லாம் இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். சிகப்பு அரிசி மட்டும் இல்லை, எந்த அரிசி தண்ணியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த தண்ணியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதோட முடி வளர்கிறதுக்கான விட்டமின் பி நிறைய இருக்குது. இப்போ அடுத்து நாங்கள் குயிக்காக சமைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தேங்காய் பாலை கறிக்கு ஊற்றுறதுனால நாங்கள் நைட்டுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது சுலபமாக இருக்கும். அதே நேரத்தில் வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நைட்டுக்கு செஞ்சு வச்சுட்டாலும் ஈஸி, இல்லாட்டி வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் ஏர்லி மார்னிங் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் இதே மாதிரி ஒரு டேபிள் மெட்டன் போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணினா இது மேலே எல்லாத்தையும் தோலெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்போ கிச்சன் வந்து நீட்டாகவே இருக்கும். எல்லாம் வேலை முடிஞ்சப்பறம் இந்த மாதிரி எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ நான் இங்கே வந்து எல்லாமே சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி தண்ணியை நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கீரை சமைக்க போகிறேன். அதோட பொரிச்ச மீன் பால் கறிக்கு சமைக்க போகிறேன். பொரிச்ச மீனை நான் மிளகாய்த்தூளும் மஞ்சள் உப்பு போட்டு புரட்டி பொரித்து வச்சுருக்கிறேன். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸில் சமைக்கிறதுனால எல்லாமே ஒரே நேரத்தில் சமைச்சு எடுத்துடலாம். நான் ஒரு இதில் வந்து அரிசியை வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு. நான் வந்து ஹாட் வாட்டர் தான் போட்டு சமைக்க போகிறேன். அதாவது எப்பயுமே நான் அப்படி தான் செய்கிறது. அப்போ குயிக்காக வந்து அரிசி சோறு வெந்துடும். அதே நேரத்தில் ரைஸ் குக்கருக்கு போட்டோன்னே கரண்ட்டும் அதிகமாக போகாது. அதனால் நான் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. இப்போ 2 சட்டியும் ஒரே நேரத்தில் வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் கீரை செய்ய போகிறேன், மற்ற சட்டியில் மீன் சமைக்க போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். அதோட வந்து வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோன்னா அதோட வெள்ளைப்பூடும் சேர்த்து வதக்கிட்டு, அதோட இங்கே நான் பச்சை மிளகாயில் எனக்கிட்ட சிகப்பு மிளகாய் இருந்துச்சு, அந்த சிகப்பு மிளகாயும் சேர்த்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்க போகிறேன். நான் மண் சட்டி 2 வாங்கினேன், அதில் தான் நான் சமைக்கிறேன். இங்கே தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்க காட்டியும் மற்ற கீரையை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் பொரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயம், சிகப்பு மிளகாய், அதாவது கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். இப்படி வதக்கி விட்டுக்கிறோன்னா
இப்போ ஒரே நேரத்தில் 2 கறி ரெடி ஆகுது. இப்போ அது வதங்க காட்டி நான் இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிற போகிறேன். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து தானே அதெல்லாம் மூடியெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒதுக்குப்புறமா வைக்க போகிறேன். இது இந்த மாதிரியே இடத்துல வைக்க போகிறேன். இப்போ அரிசியை வந்து ரைஸ் குக்கரில் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ கீரை சமைக்கிறதுக்கு கட்டிப்பால் ஊற்றணும். கழுவுன கீரையை இதுக்கு சேர்க்குறேன். கீரையை வந்து நான் உடைச்சி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிசராலையும் வெட்டி எடுக்கலாம். இப்போ மீன் சமைக்கிறதுக்கு ஆயிலில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் நான் பாலை விடுறேன். எந்த கறி சமைக்க போனாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு செஞ்சோம்னா குயிக்காக சமைச்சு எடுத்துடலாம். இப்போ கீரை வந்து சமைச்சாச்சு. இதை நான் வந்து மற்ற பர்னருக்கு மாற்ற போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பர்னர் சூடாக இருக்கிறனால கீரை அதிகமாக வெந்துடும், அதாவது குக் ஆகிரும். இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கு மேலே தக்காளியும் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே மீன் கறிக்கு அது மீனை சேர்க்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அதிலே வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் இதெல்லாம் கழுவி வைக்கணும். அதே நேரத்தில் இப்போ பால் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகுறேன். மீன் இதில் தண்ணி வற்றிடுச்சு. கட்டிப்பாலை சேர்த்து கொஞ்சம் வேக விடணும். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து மூடி வைக்கணும். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி பால் திரண்டுரும். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு விடணும், இல்லாட்டி பால் திரண்டுரும். ஓகே, அவ்வளவுதான். ரெண்டு கறியும் சமைச்சாச்சு. அங்கே சோறும் வெந்துருச்சு. இப்போ கிச்சனை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். கிச்சன் தரையும் மக் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கிச்சன் நீட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.